ஆத்ம நமஸ்காரம். இந்த இடம் கோயில்பட்டியில் உள்ள ஆன்மீக தோட்டம். பிரம்மஸ்ரீ சொக்கலிங்க ஐயா நடத்துகிற இடம். இதுக்கு அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் புதிதாக பார்க்கும் நண்பர்களுக்காக இந்த அறிமுகத்தை கொடுக்குறோம். இந்த இடத்த பற்றின சிறப்பு தான் நம்ம இதுக்கு பின்னாடி வர பதிவில் சொல்ல போகிறோம். எப்பயுமே இங்கே வந்தால் நம்ம இங்கே ஒரு நாள் தங்கிட்டு தியானம் பண்ணிட்டு போவோம். ஏன்னா ரொம்ப உயிரோட்டமான சமாதிகள் இங்கே இருக்குது. இந்த இடம் ரொம்ப பழமையான ஒரு இடம். எங்கேருந்து வேணாலும் கொண்டு வந்து சமாதி வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. வச்ச சமாதிகளை அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. அதனாலேயே நமக்கு இந்த இடம் எப்போ வந்தாலும் ஒரு ஸ்பெஷலாக தான் நம்ம இந்த இடத்த பார்ப்போம். இந்த ஜீவ சமாதிக்கான உழைப்பு தான் நம்ம சித்த வித்தை வாங்கி பண்ணுறோம். அதற்கு ஏற்ப ஒரு சிறப்பு இடம் தான் இந்த இடம். அதனால் புதிதாக உபதேசம் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் இங்கே ஒரு முறை இந்த இடங்களெல்லாம் பார்த்து இந்த சமாதிகளெல்லாம் தரிசிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய சிறப்பு தெரியும், வித்தையோட சிறப்பு தெரியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த சமாதி எல்லாமே இங்கே நல்லா தவம் பண்ணி அவங்களுடைய ஆற்றலை இங்கே வச்சுருக்காங்க. நம்மளும் இங்கே உட்காந்து தவம் பண்ணும்போது இந்த ஆற்றலை நம்ம எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிலையங்கள் நம்ம ஏன் பெருசாக நிலையங்களில் போய் ஜெபிக்கணும் அப்படின்னா, நிலையங்கள் நம்மளுடைய சுய நலனுக்காக ஏற்படுத்தினதாகும் அப்படின்னு சொல்கிறார் அப்பா. சுயநலனா செல்ஃபிஷ் இல்லை, சுயமாக நம்மளுடைய நலனை நம்ம ஊக்குவிக்கிறதற்கும் சுய நலனை உற்பத்தி பண்ணுவதற்கும், நலனை உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் அந்த நிலையங்களெல்லாம் ஓப்பன் பண்ணி அதில் போய் ஜபிக்க சொல்கிறாரு. சித்த வித்தியார்த்திகளை ஒன்று கூடி ஜபிக்க சொல்கிறாரு. அதுபோல் ஜபிச்சவர்களுக்கு இது போன்ற சமாதி இடங்களில் சமாதி வச்சு நம்ம அந்த ஜீவனை காப்பாற்றணும். அந்த ஜீவன் முக்தி நிலைக்கு போனதுக்கப்புறம் அந்த ஜீவன் அந்த ஊரையும் அந்த ஊர் மக்களையும் மற்ற சித்த வித்தியார்த்திகளும் காப்பாற்றுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. அதற்கு தான் இது போன்ற நிலையங்கள். அதனால் இது போன்ற நிலையங்களுக்கெல்லாம் நம்ம அப்பப்போ ஒரு தொடர்பில் இருந்து அந்த விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணணும், மேற்கொள்ளணும். அதனால் சித்த வித்தை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து பண்ணுறோம், நம்ம அதே மைண்ட் செட்டில் இருக்கிறோன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இது போன்ற இடங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஊக்கம் வரும், அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகணுன்னு தோணும். அதெல்லாமல் இங்கே வைக்கப்பட்ட சமாதிகள் எல்லாமே எவ்வளோ அற்புதமான சமாதின்னு நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம எப்போ வந்தாலும் இது போன்ற இடங்களில் வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை நம்ம கட்டாயம் வந்துடுவோம். வேறு எங்கேயும் நம்மலாம் போகிறது கிடையாது. வெளியே டூரு போனால் அது போனோம், நம்ம எங்கே போனாலும் அப்பா ஆசிரமத்துக்கும் இது போன்ற ஆலயங்களுக்கு தான் வருவோம். அது நம்ம தொடர்ந்து ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது போன்ற ஒரு பார்வைகளும் நம்ம போனோம்னா தான் நமக்கும் ஒரு ஜபத்து மேலே ஆர்வம் இருக்கும், ஒரு ரிலீவ் இருக்கும்ன்றதுக்கு தான் அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ இது போல் வந்துட்டு இந்த மூத்த சித்த வித்தியார்த்திகளெல்லாம் சந்தித்து அவங்களெல்லாம் நம்ம நட்பு வச்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு பிற்காலங்களில் உதவியாக இருக்கும். 2வது, எங்கேருந்து வேணாலும் இங்கே சமாதி கொண்டு வந்து வைப்பதற்கான வேலைகளை செஞ்சுருக்காரு. அதுதான் இந்த இடத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. அப்பா கூட பயணித்த ஆன்மாக்கள் எல்லாமே இங்கே இருக்காங்க. நல்ல தவவாதிகள்லாம் இங்கே சமாதி ஆகியிருக்காங்க. அதனால் இது போன்ற இடங்கள் வருவது நமக்கு அவர்கள் இதை ஒரு முறை பார்த்துட்டு போனோம் என்பது நம்மளுடைய கோரிக்கை. ஆத்ம நமஸ்காரம் அனைவருக்கும். ஸ்ரீ போகநாத அண்ணா நம்ம தான் சென்னையிலேருந்து கொண்டு சமாதி வச்சோம். அவர் 3 நாள் ஃப்ரீசரில் இருந்து அதுக்கப்புறம் அவரை காரில் ஏற்றி நாங்கள் கொண்டு வரும்போது அவருக்கு இருந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அவருடைய தேஜஸ், கலரு இதெல்லாம் கூட இருந்து உணர்ந்து நான் பார்த்தது ஒரு விஷயம். ரொம்ப நல்ல ஆன்மா அவருடைய அக்காலாம் நமக்கு ரொம்ப அன்பாக பழகுவாங்க வேண்டியவங்க. அதனால் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான சமாதிகள், அமைதியாக இருக்கக்கூடிய சூழலில் இருக்கிறவங்க அனைவருமே இங்கே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சமாதிலாம் கொண்டு வச்சாங்க. அவங்களாம் வெறும் 10,000 ரூபா தான் கொடுத்தாங்க. ஏன் காசு பணம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னா, இது போன்ற இடங்களில் காசு பணங்களெல்லாம் நம்ம பெருசாக பார்க்கக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. அது அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்தது. கூட கொடுக்குறாங்க, குறைச்சி கொடுக்குறாங்கன்னு அதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. ஞானத்தில் இருக்கிறவங்க அந்த போல விஷயங்களை கவனங்கள் செலுத்தக்கூடாது. ஏன்னா இல்லாதப்பட்டவங்களுக்கு அப்பா எப்படி செஞ்சிடுவார், இருக்கப்பட்டவங்களுக்கு அவங்க செய்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர நம்ம இதில் பாகுபாடோ காசு பணமோ பெரியவரோ சின்னவரோ இது போன்ற விஷயங்களெல்லாம் பார்க்கக்கூடாது.
அந்த மாதிரி ஒரு சமரசமான இடமா தான் நம்ம இதை பார்க்கணும். அப்படி தான் வருஷம் வருஷம் நானும் பார்த்து இங்கே வருவேன். ரெண்டாவது மீட்டிங்லலாம் வந்து நம்ம ஏறி பேசுகிறத விட இது போன்ற ஒரு அமைதியான நாளில் வந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு இது போன்ற சமாதிகளெல்லாம் பார்த்துட்டு நம்ம பேசுவது ஒரு நியாயமாக இருக்கும். இது 4 புது சித்த வித்தியார்த்திகளுக்கு போய் சேரணும். உபதேசம் வாங்குறவங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சமாதி என்பது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது தான் இங்கே பெரிய ஒரு பொருள். ஏன் அப்படின்னா, சமாதிக்கு தான் நம்ம வந்து உபதேசம் வாங்குகிறோம். அதனால் அதை நம்ம சிறப்பாக செய்யணும். அது போய் சிறப்பான இடத்துல உட்காரணும் என்பதற்கு தான் தவம் பண்ணுறது. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம ஏதோ வாங்கிட்டு நம்ம ஒரு உடல் வலி, தலைவலி, மன கஷ்டம், வீட்டு கஷ்டம்னு சொல்லி நம்ம சரி வர தவம் பண்ணாமல் இருக்கோம். இவர்களெல்லாம் நல்ல தவவாதிகள். அதனால் வந்து இங்கே சிறப்பாக உட்கார்ந்து அமைதியாக தவத்தில் இருக்கிறாங்க. இது போன்ற நிலைகள் அடையணும் என்பதற்காக தான் நிலையங்கள்லாம் திறக்கப்பட்டு உபதேசங்கள் கொடுத்து எல்லோருக்கும் பயிற்சி கொடுக்கப்படுது. அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் வந்து தயார்படுத்தி வாங்கி பண்ணணும். அதனால் இது போன்ற காட்சிகளெல்லாம் நம்ம எடுத்து போடுவதற்கு காரணம் உங்களை ஊக்குவிக்குவோம். இது அப்பாவுடைய பெருமையை சொல்வதும் ஜீவசமாதிகளுடைய பெருமைகளை சொல்வதற்காகத்தான் நம்ம இது போன்ற பதிவுகளெல்லாம் எடுத்து போடுறோம். ரெண்டாவது வந்து இவர் மேலே நமக்கு தனிப்பட்ட மதிப்புன்ற காரணம் எதுக்காக இருக்குன்னா, அவர் இதை ரொம்ப மரியாதை நிமித்தமாக பாதுகாக்கிறாரு, ரொம்ப அழகாக பாதுகாக்கிறாரு. இறுதி காலகட்டங்களில் ஜீவசமாதி என்பது எவ்வளோ ஒரு வேல்யூவான ஒரு விஷயம். அது போன்ற சமாதிகள் இங்கே அடக்கமாகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருக்கிறதுனால நமக்கு இயல்பாகவே அவர் மேலே ஒரு மரியாதை நமக்கு எப்பயுமே வரும். அவருக்கும் நம்ம மேலே ஒரு மரியாதை இருக்கும். இது வந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு நட்பு தானே வழிய வேறு எதுவும் இல்லை. அதனால் புதிதாக உபதேசம் வாங்கும் நண்பர்கள், இது போன்ற பதிவுகளை பார்ப்பவர்கள் இங்கே வந்து ஆசீர்வாதத்துக்காக வாங்க. வேறு எந்த ஒரு எண்ணங்களோ வேறு எந்த ஒரு இதுவும் நம்ம இங்கே வந்து பேசக்கூடாது. இது பெரியவங்களாம் சமாதியான இடம். அவர் அதை பாதுகாத்துட்டு இருக்காரு. அவருக்கு அப்படி ஒரு கொடுப்பனை அப்பா கொடுத்துருக்காரு. அவங்க ஃபேமிலியாக சாமியோட தொடர்பில் இருந்தவங்க. அதனால் அவருக்கு அந்த வாய்ப்பு அப்பா கொடுத்துருக்காரு. அவர் அதை சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு.